உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. நீன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே என்னாலும். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. எங்களோட லவ் ஆக்சுவலி ஒரு லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜில் மோஸ்ட்லி பார்த்தா பசங்க தான் எல்லாருமே பின்னாடி சுற்றி விரட்டி லவ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் என்னோட கதையில் ஃபுல்லாகவே அவள் தான் என்னை அதிகமாக சைட் அடித்து, அவள் தான் என்னை பற்றி அதிகமாக அவங்க ஆஃபீஸ்லலாம் பேசி, மோஸ்ட்லி அவள் தான் அதிகமாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா க்ளோஸ் ஆகணும், ஒரு என்ரோல்மெண்ட் விஷயத்தில் 2 பேரும் பேசி க்ளோஸ் ஆகி நம்பர் வாங்கி ஒரு 3 நாளில் ப்ரப்போஸ் பண்ணி, அவள் அதுக்கப்புறமா டைம் கேட்டு அப்புறமா அக்செப்ட் பண்ணி, அது ஒரு ஃப்ளோவாக நிறைய சண்டைகள் நிறைய சச்சரவுகள் தாண்டி இப்போ அட் தி எண்ட் நாங்கள் கப்புள்ஸாக மேரேஜாக ஒரு லவ்புல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். இது எப்பயுமே கண்டினியூ ஆகணுன்ட்டு நம்பிட்டோம். 3 இயர்ஸாக லவ் பண்ணி லவ் வந்து மேரேஜில் போய் முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. வீட்டில் எல்லாம் ஒத்துக்காம பல பிரச்சனை போய் கடைசியில் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். இது வந்து எப்பயுமே கண்டினியூ ஆகி இருக்கணும். யாரோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ, பாலோ பாதமோ ஆடை காலின் அணிகளோ, கரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா, விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களில் காதலா. நீன்றி மூடுமே எவனோ, நீதானே என் காதலே என்னாலும். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. ஒருத்தர் விட்டு கொடுத்து போடணும், அந்த மாதிரி இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்கும். 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுதே வந்து கப்புள்ஸாக தான் மீட் பண்ணோம். கோர்ட்டுக்கு வந்து இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க 2 பேரும் தான். ஆனால் அப்போ வந்து கப்புள்ஸ்லாம் தெரியாது, வருவாங்க பார்ப்பாங்க பேசுவாங்க, ஏதோ சந்தேகமாக இருக்கு இவங்க பண்ணுறதுலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ வந்து கப்புள்ஸாக இருந்தாங்க.
கப்புள்ஸாக இருந்தாலுமே அந்த ஜென்யூனிட்டி மெயின்டைன் பண்ணி ரொம்ப நான் பார்த்ததுல ரொம்ப டீசெண்டான ஒரு கப்புள்ஸாக இருந்து இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு. இது வந்து இவங்களோட இந்த பாண்ட் வந்து பல வருஷம் ஐ மீன் காலம் ஃபுல்லாக லைஃப் லாங் வந்து டில் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் ஃபேமிலியில் இந்த லாஸ்ட் மேரேஜ் கடைக்குட்டி சிங்கம் விஷ்ணுவோட மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அவருடைய ஆரம்பம் காதலில் ஸ்டார்ட் பண்ணி இனி காதலே முடியணும்னு நாங்கள் வந்து அவரை வாழ்த்துறோம். இன்னைக்கு எப்படி இருக்காரோ அதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பியாக அவரோட லைஃப்பை ரன் பண்ணணும்ட்டு எல்லாருடைய ஆசீர்வாதத்து சந்தோஷமா இருக்கணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப் விஷ்ணு.